வெல்கம் டு சயின்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ். இந்த வீடியோல பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி பார்க்க போறோம். ஸோ செல்ஸோட ஓவர்வியூ பார்த்தோம். அதுல எவ்ரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனல்ஸ் பத்தி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தோம் போன வீடியோல. ஸோ இனிவே இந்த சேனல்ல இந்த பிளேலிஸ்ட்ல செல் பயாலஜி பிளேலிஸ்ட்ல செல் ரிலேட்டடா இருக்க எல்லா டாபிக்ஸையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ ஃபர்ஸ்ட்லே பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு வால் மாதிரி, ஒரு வீட்டுக்கு ஒரு வால் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு கேட் கீப்பர் ஆஃப் ஹவுஸ், இங்கே கேட் கீப்பர் ஆஃப் லைஃபா அவங்க ரோல் பிளே பண்றாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்க என்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, பிளாஸ்மா மெம்பரேன் ஏன் வெரி இம்பார்ட்டன்ட், அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ வந்து பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி படிக்கிறது, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அப்புறம் மாடல்ஸ் அது டிஸ்கிரைப் பண்ணது, அதோட எவிடன்ஸ் ஃபீச்சர்ஸ், அவங்களோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோட நேச்சர், என்னென்ன மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் இந்த மெம்பரேன்ல இன்வால்வ் ஆயிருக்கு, கொலஸ்ட்ராலோட ரோல் என்ன, டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ஸ் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, அப்புறம் அது வேற செல் மெட்டபாலிக் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா படிக்கிறதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோஸ் போடலாம் அபவுட் பிளாஸ்மா மெம்பரேன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர், மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோட ரோல் பிளே பார்ப்போம். பார்ட் 2ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ பார்ட் 2ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் டீட்டெயிலாக பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனுக்கு காமனாக நம்ம சொல்கிற நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனை நம்ம செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருப்பாங்க, மெலிசா இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஃப்ளெக்சிபிள்னா எல்லார் கூடயும் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. செலக்டிவ்லி பர்மியபிள். செலக்டிவ்லினா என்னது, இதுதான் வேணும் இது வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. பர்மியபிள்னா அலோவ் பண்றது, இவங்க தான் உள்ள போகணும் இவங்க தான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க அவங்களோட காம்போசிஷன் என்ன, அவங்க லிப்பிட்ஸால உருவாக்குனவங்க, அதுவும் பை லேயர். பை அப்படின்னா என்ன, 2 லேயர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, நம்ம எப்பவும் காமனா ஸ்கூல்ஸ்ல படிக்கிறது. ஸோ இவங்கள தான் இப்படிதான் நம்ம வரைவோம் பிளாஸ்மா மெம்பரேனா. ஃபர்ஸ்ட் செல் படிச்சிருப்போம், செல்லுனா இப்படி ஒரு வரைஞ்சிருப்போம். ஸோ அதை சுத்தி நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஹவுஸ்க்கு எப்படி ஒரு வால் மாதிரியோ கேட் மாதிரியோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த செல்லுல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னா இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க, செலக்டிவ்லி பர்மியபிளா இருப்பாங்க. எதால மேட் ஆயிருக்காங்க, லிப்பிடால ஆயிருக்காங்க, அதுவும் பை லேயர். ஸோ இட் இஸ் அ பை லேயர். இது எல்லா செல்லுலையுமே கண்டிப்பா இந்த பிளாஸ்மா மெம்பரேனை பார்க்கலாம். இந்த பிளான்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும், பாக்டீரியா அண்ட் பிளான்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா மெம்பரேனோட செல் வாலும் இருப்பாங்க, ரிஜிட் செல் வால் இருப்பாங்க. ஆனா அனிமல் செல்ல வெறும் செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருப்பாங்க. செலக்டிவ்லி பெர்மியபிள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் இன்ட்ராசெல்லுலார் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட். செல்லுக்கு வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட் சொல்றோம், செல்லுக்கு உள்ள இருக்கிறத இன்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட் சொல்றோம். இந்த இன்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட்டையும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட்டையும்
பிரிக்கிறது, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா பிரிக்கிறது தான் இந்த பிளாஸ்மா மெம்பரேன். இவங்களுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு? செல் மெம்பரேன் சொல்லலாம், பிளாஸ்மா லெம்மா சொல்லலாம், பயாலஜிக்கல் மெம்பரேன் சொல்லலாம், யூனிட் மெம்பரேன் சொல்லலாம். தின்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்க எவ்வளோ சைஸ்ல இருப்பாங்கன்னா 7 to 10 நானோமீட்டர். நானோமீட்டர்னா என்ன? 10 to the power of minus 9. So 7 to 10, 10 to the power of minus 9 meter. That is your nanometer. இவ்வளோ திக்கா இருப்பாங்க. ஸோ இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 7 into 7லேருந்து 10 to the power of minus 9 நானோமீட்டர்ஸ்ன்னு சொல்றோம். இவங்கள மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட நேக்கட் ஐயால இதை பார்க்க முடியாது. இந்த பிளாஸ்மா மெம்பரேனை மைக்ரோஸ்கோப் கீழே மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அனிமல் செல்ஸ்ல இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்? இவங்க இவ்வளோ திக் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எவ்வளோ திக் இருப்பாங்க? அதுல 40% லிப்பிட்ஸ் இருப்பாங்க, 60% ப்ரோட்டீன்ஸ் இருப்பாங்க, 2 to 10% கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நமக்கு லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் தெரியும். லிப்பிட்ஸ்னா என்ன? லிப்பிட்ஸ்னா esters of free fatty acids. Fatty acids ஓட esters தான் lipids. So proteins என்ன? amino acids. So amino acidsல amine group இருப்பாங்க, carboxyl group இருப்பாங்க. So carbohydrates are made up of carbon, hydrogen, oxygen. So இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த plasma membrane. So அதுல 40% lipids, 60% proteins, வெறும் carbohydrate 2 to 10% தான் இருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? செலக்டிவ்லி பர்மியபிள். செலக்ட் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒன்லி அலோவ் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ், பட் இட் இஸ் நாட் ஃப்ரீலி பர்மியபிள். ரேண்டமா யாரும் இன் அண்ட் அவுட் போக முடியாது. செலக்டிவ்லி பர்மியபிள். ஓகே, ஸோ ஒரு அனலாகி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்காங்க? ஒரு ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசைட் பண்றாங்க செல்லுக்குள்ள யார் வரணும், செல்லை விட்டு யாரு வெளியில போகணும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் யூனிவர்சல். எல்லா செல், பாக்டீரியாவா இருக்கலாம், ப்ளூ வேல்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், கவ்வா இருக்கலாம், ஹியூமன் பீங்கா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், கண்டிப்பா செல் மெம்பரேன் இருப்பாங்க. தட் இஸ் யுவர் பிளாஸ்மா மெம்பரேன். பட் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியால பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அடுத்த ஒரு லேயரா செல் வால் இருப்பாங்க, ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு ப்ரீஃப் ஐடியா பார்ப்போம். ஸோ 1855ல நகேலி அண்ட் கிரேமர் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் ஏதோ ஒரு செல் பவுண்டரி மெம்பரேன் அதை பத்தி அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. சார்ல்ஸ் ஓவர்டன் லிபிட் சொலியபிள் சப்ஸ்டன்சஸ் என்டர்ஸ் த செல் ஃபாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, லிபிட் பேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் செல்லுக்குள்ள ஈஸியா உள்ள வந்துட்டு போறாங்க. ஸோ அப்போ மெம்பரேன் வந்து லிபிட் பேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. கார்டன் அண்ட் கிரெண்டல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆர்பிசிஸ்ல இருந்து லிபிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க அதை வச்சு என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்பிசி செல்ல நிறைய லிபிட்ஸ் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ கண்டிப்பா பிளாஸ்மா மெம்பரேன், அந்த மெம்பரேன் ஒரு லிபிட் பைலேயரா தான் இருக்கும் ப்ரொபோஸ் பண்ணாங்க. டாப்சன் டேனியலி அவங்க பாசி மாலிகுலர் மாடல், அதாவது ஒரு சாண்ட்விச் ஸ்ட்ரக்சரை ப்ரொபோஸ் பண்ணாங்க. பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்கும்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீனும் லிப்பிடும் சேர்ந்த ஒரு சாண்ட்விச் ஸ்ட்ரக்சரா இருக்கும்னு சொன்னாங்க. ஜேடி ராபர்ட்சன் யூனிட் மெம்பரேன் மாடல் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ அவர் தான் என்ன சொன்னாரு, ட்ரை லேமினர் ஸ்ட்ரக்சரை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஃபைனலா நம்மளோட சிங்கர் அண்ட் நிக்கல்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மாடல் ப்ரொபோஸ் பண்ணாங்க. அந்த மாடலுக்கு பேர் என்ன? fluid mosaic model. So very important. So fluid mosaic model, இதுதான் currently accepted model for the membrane structure. இத பத்தி டீடைலா நம்ம வர ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்றத பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேனோட கோர் பில்டிங் பிளாக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போலிபிட்ஸ். ஸோ பாஸ்போ அப்படின்னா என்னது? பாஸ்பேட் குரூப்.
லிபிட்ஸ்னா எஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஸோ இவங்க தான் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்காங்க, அப்புறம் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ் ஆஃப் ட்ரைஅசைல் கிளிசரால் இவங்க தான் என்னது லிபிட்ஸ், எஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பிளாஸ்மா மெம்பரேனோட கோர் பிளாக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா phospholipids, phosphate group, that is your PO4 attached with lipids. So which is most abundant lipid? Phospholipid the most abundant lipid in the plasma membrane. So membrane ல எவ்வளவு percent இருக்காங்க? 50% of the plasma membrane வந்து இந்த மாதிரியான phospholipids. So இவங்களோட structured backbone என்ன? அவங்களுக்கு ஒரு glycerol backbone இருக்கு. glycerol வந்து ஒரு 3 carbon. glycerolல 3 carbon structure இருக்கு. பார்க்கலாம் நீங்க glycerol. So 2 fatty acid tails இருக்கும். Fatty acid tails. Okay. So ஒன்னு hydrophobic. Water hating non-polar. So hydrophobic tails. எத்தனை இருக்கும்? 2 fatty acid tail. Hydrophobic tail. Phobic hydro அப்படின்னா என்ன? Water. Phobicனா against. That is hate. So non-polar in nature. ஒரு phosphate head group இருப்பாங்க. அவங்க hydrophilic. Hydrona water. Philicனா liking. So they are polar. Polarனா என்னது? Charged. So phosphate group இருக்கு இல்லையா? So readily charged. So chargeனா இங்கதான் interaction நடக்குது. So இதுல ஒரு tail saturated fatty acid tail, ஒரு tail unsaturated fatty acids. So saturated unsaturated na என்ன? Saturated na we know single bond. நமக்கு தெரியும் single bond. So என்னென்ன fatty acid single bonds ஆல இருக்காங்களோ அவங்க saturated fatty acid, unsaturated fatty acid na double bond. So நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? Phospholipid bilayer 50% இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன? பாஸ்பேட் குரூப் இருக்கு, அப்புறம் கிளிசரால் இருக்காங்க. கிளிசரால் வந்து ஒரு 3C குரூப், 3 கார்பன் குரூப். ஸோ இந்த இது இட் இஸ் ஹெட். ஸோ ஹெட் எப்பவுமே நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் பண்ணும்போது ஓகே எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு, பட் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது சில சில சின்ன சின்ன விஷயம். ஸோ ஹெட் எப்பவுமே நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம எல்லாரையும் லைக் பண்றோம். ஸோ அதனால ஹைட்ரோஃபிலிக் ஹெட். ஸோ ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ். ஸோ டெய்ல்ன்றது நம்ம லெக்ஸ் மாதிரி. ஸோ லெக்ஸ் எல்லாரையும் பார்க்காது. ஸோ அதனால எல்லார பத்தி நமக்கு தெரியாது. ஸோ எல்லாரையும் நம்ம லைக் பண்ண முடியாது. ஸோ அதனால ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ். இது ஒரு அனாலஜி நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக. நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம கண்ணு நம்ம ஹெட்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாரையும் லைக் பண்றோம். ஸோ ஹெட் எப்பவுமே ஹைட்ரோஃபிலிக், டெய்ல் எப்பவுமே ஹைட்ரோஃபோபிக். ஹெட் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலைன், எத்தனாலமைன், சிரைன், இனோசிட்டால். ஸோ இதை பற்றின ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பயோகெமிஸ்ட்ரி படிக்கும்போது படிப்போம். ஆஸ் ஆஃப் நோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் குரூப்போட யாரெல்லாம் அட்டாச் ஆயிருக்காங்க, என்ன மாதிரியான பாஸ்பேட்ஸ் அட்டாச் ஆயிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் இவங்கள we call it as amphiphasic in nature. Amphiphasic very important. ஏன் நம்ம ஆம்பி அப்படின்னு சொல்லணும்னா ஆம்பி அப்படின்னா போத். ஓகே, போத் ப்ராப்பர்ட்டி. ஸோ பாஸ்போலிபிட்ல என்ன இருக்கு? போத் ஹெட், ஹைட்ரோஃபிலிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் இருக்காங்க. ஸோ காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் யாரு? பாஸ்போட்டிடைல் கோலைன். பாஸ்பேட் கோலைனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த பாஸ்போலிபிட்க்கு பேரு பாஸ்போட்டிடைல் கோலைன். பாஸ்பேட் சிரைன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா பாஸ்போட்டிடைல் சிரைன். இனோசிட்டாலோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா பாஸ்போட்டிடைல் இனோசிட்டால். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நெமோனிக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். பாஸ்போலிபிட பென்குயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்குயினோட ஒயிட் பெல்லி ஹைட்ரோஃபிலிக் ஹெட், பிளாக் பேக். ஒரு பென்குயின் இருக்கு, இமேஜின் இதுதான் பென்குயின். ஸோ பென்குயினோட பெல்லி ஒயிட் கலர்ல இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஹெட்.
அவங்களோட பிளாக் கலர்ல இருக்காங்க. பிளாக் எப்பவுமே ஒரு ஹேட்டிங் இல்லையா? ஸோ அத ஃபிலிக் ஃபோபிக் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லிபிட் பைலேயர். இந்த பாஸ்போலிபிட்ஸை நம்ம வாட்டர்ல வைக்கும்போது இவங்க என்னவா மாறிடுறாங்க? ஸ்பான்டேனியஸா அரேஞ்ச் இன்டூ இந்த மாதிரியான ஒரு பைலேயர். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது என்னது? ஃபிலிக் ஹெட், ஃபோபிக் டெயில். ஸோ இவங்க டெயில், இவங்க ஹெட். ஓகே. ஸோ நம்ம வாட்டர்ல வைக்கும்போது என்ன ஆயிடுதாங்களா? இந்த பாஸ்போலிபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிப்பிட் பைலேயரை அரைஞ்சிறாங்க. நீங்க இப்ப கேட்கலாம், நம்ம எங்க மேம் வாட்டர்ல வைக்கிறோம் அப்படின்னா, நோ. இப்போ நம்ம செல் இருக்கு. செல் இஸ் மேட் அப் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி ரீஅசம்பிள் ஆகுறாங்க? ஆட்டோமேட்டிக்கா லிப்பிட் பைலேயரா அசம்பிள் ஆயிடுறாங்க. என்ன மாதிரியான ப்ராசஸ்ல இந்த இந்த கன்வர்ஷன் நடக்குது கேட்டிங்கன்னா, ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட். ஸோ வாட்டர் மாலிகுல் ஃபோர்ஸ் ஹைட்ரோபோபிக் டெயில்ஸ் அவே ஃப்ரம் த வாட்டர். ஸோ என்ன பண்றாங்க? நம்ம பிளாஸ்மா மெம்பரேன், நம்ம செல் 75% ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? வாட்டர் மாலிகுல்ஸ்னா நீங்க உங்களோட H2O. ஸோ your H2O. ஸோ இவங்க என்ன பண்றாங்க? ஃபோர்ஸ் பண்றாங்க. யார? பாஸ்போலிபிட்ஸ. என்ன பண்றாங்க? இங்க வாட்டர் விட் நீ வந்து என்ன ஹேட் பண்ற, அதனால என்ன தள்ளி போ அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் புஷ் பண்றாங்க. ஸோ இந்த பக்கமும் புஷ் பண்றாங்க, இந்த பக்கமும் புஷ் பண்றாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு பைலிப்பிட் லேயர் கிடைக்குது. ஸோ 2 டெயில்ஸும் இன்வார்ட், அவே ஃப்ரம் தி வாட்டர். ஹெட் வந்து ஃபேஸ் அவுட்வர்ட் டுவர்ட்ஸ் த வாட்டர். ஸோ இது வாட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கு, இவங்களும் வாட்டர் ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ வாட்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யாரு? உங்களோட ஹெட். வாட்டரை ஃபேஸ் பண்ணாம இருக்கிறது யாரு? உங்களோட டெயில். ஸோ இது தெர்மோடைனமிக்லி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனர்ஜி இன்புட் தேவையில்லை. ஸோ இதுல 2 லீஃப்லெட்ஸ் இருக்கு. அவுட்டர் லீஃப்லெட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபேஸஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபேஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ். இன்னர் லீஃப்லெட் சைட்டோபிளாஸ்மிக் ஃபேஸ். ஸோ இன்னர் லீஃப்லெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது இன்னர் லீஃப்லெட். இதுக்கு பேரு சைட்டோபிளாஸ்மிக் ஃபேஸ். இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ 2 லீஃப்லெட்ஸ், ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபேஸ், இன்னொன்று சைட்டோபிளாஸ்மிக் ஃபேஸ். சைட்டோபிளாஸ்மை ஃபேஸ் பண்றது, இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடை ஃபேஸ் பண்றது. இந்த 2 லீஃப்லெட்ஸும் டிஃப்ரெண்ட் லிபிட் காம்போசிஷன். ஸோ அதனால மெம்பரேன் இஸ் ஆல்வேஸ் asymmetric. சிமெட்ரினா ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இட் இஸ் asymmetry. ஓகே. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நான் டெய்ல் பார்க்கும்போதே சொன்னேன் இல்லையா, 2 டெய்ல் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது இப்படி பார்த்தோம், 2 டெய்ல் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. ஸோ இது வந்து இதுல என்ன இருக்குவாங்க? பாஸ்பேட் பிளஸ் கிளிசரால் இருப்பாங்க. ஸோ கீழே நம்ம ஃபேட்டி ஆசிட் பார்த்தோம். ஒன்று சேச்சுரேட்டட், இது அன்சேச்சுரேட்டட் டெய்ல்ஸ் பார்த்தோம். இது டெய்ல் அப்படின்னாலே என்னது? ஹைட்ரோஃபோபிக். இவங்க ஹைட்ரோஃபிலிக். இவங்க ஹைட்ரோஃபிலிக். ஓகே. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் டெய்ல்ஸ் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஸ்ட்ரெயிட் டெய்ல்ஸ். இவங்க ஸ்ட்ரெயிட்டா இருப்பாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நான் சொன்னேன், மேட் அப் ஆஃப் சிங்கிள் பாண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் கிளிசரால்னா, ஃபேட்டி ஆசிட்ல லைக் CH3, CH2OH, CH2, CH2, CH2 அப்படின்னு சிங்கிள் பாண்ட்ஸால கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அவங்க எப்பவுமே என்னது? வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெயிட் டெய்ல்ஸா இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால டைட்டர் பேக்கிங், லெஸ் ஃப்ளூயிட் மெம்பரேன். whereas unsaturated fatty acid, so unsaturated fatty acid kinked tails. Kinked tailsனா கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி. ஸோ unsaturated fatty acid எப்படி இருக்கு? கொஞ்சம்
kinked tail. Kinked tail. So இங்க double bond இருக்கனால due to double bond they have kinked tails. So அதனால looser packing, more fluid membrane. So less fluid membrane, more fluid membrane. Single இருக்கறனால single bonds இருக்கறனால டைட்டரா இருக்காங்க. So less fluid membrane. Double bond இருக்கனால கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்காங்க. அதனால more fluid membranes. So next important model, fluid mosaic model, very accepted model, Singer Nicholson 1972. So fluid mosaic model propose பண்ணது Singer and Nicholson 1972, ரொம்ப widely accepted. So இதுதான் வந்து ஒரு plasma membrane imagine பண்ணிக்கோங்க. So அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா plasma membrane எப்பவுமே movementல இருக்கு. இதுதான் first concept, that plasma membrane movementல இருக்கா? ஆமா, கண்டிப்பா movement. என்ன மாதிரியான movement? Lateral diffusion. Laterally movement. Lateralனா அது இப்படி இந்த மாதிரி அவங்க மூமெண்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸோ மூமெண்ட்ல இருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளூயிட் இன் நேச்சரா இருக்காங்க. ஸோ மெம்பரேன் லிப்பிட்ஸும் மெம்பரேன்ல இருக்க ப்ரோட்டீன்ஸும் லேட்டரலா மூவ் ஆகுறாங்க ஆன் தேர் ஓன் லீஃப்லெட்ஸ். ஸோ இவங்க ஒரு லீஃப்லெட், இவங்க ஒரு லீஃப்லெட். ஸோ இவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி லேட்டரலா மூவ் ஆகுறாங்க, இவங்களும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி லேட்டரலா மூவ் ஆகுறாங்க. இது ரெண்டு லீஃப்லெட்ஸுமே லிப்பிட்ஸும் இருக்காங்க, ப்ரோட்டீன்ஸும் இருக்காங்க. ஸோ மொசைக்னா என்ன சொல்றாங்க? ப்ரோட்டீன்ஸ் ஆர் எம்பெடட் இன் த லிப்பிட் பைலேயர், a pattern of different sizes. So நீங்க பாருங்க, இது lipid bilayer. So இது ஒரு lipid bilayer. So இந்த lipid bilayerல நீங்க புரோட்டீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? மேல ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மேல அட்டாச் பண்ணி வச்சிருக்க மாதிரி நீங்க பார்க்கலாம். See for example, இவங்க தான் அந்த lipid bilayer. இதுல இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் மொசைக்ல அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி, பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி அவங்க அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு பேரு தான் என்னது? மொசைக். ஸோ இதெல்லாம் எம்பெடட் ஆயிருக்கு மொசைக். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அந்த லேயர் மேல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால லிப்பிட் பை லேயர். ஸோ அவங்க ரெண்டு விஷயம், ஒன்னு ஃப்ளூயிட், அவங்க லேட்டரலா மூவ்மெண்ட் இருக்கு, இன்னொன்னு ப்ரோட்டீன்ஸ்லாம் அதுல மொசைக் மாதிரி எம்பெட் ஆயிருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட், லிப்பிட் மூவ்மெண்ட், லேட்டரல் டிஃப்யூஷன், ஃபிளிப் ஃப்ளாப் மூவ்மெண்ட். லேட்டரல் டிஃப்யூஷன் சைட் வேஸ்ல மூவ் ஆகுறது. நான் சொன்ன மாதிரி சைட் வேஸ்ல மூவ்மெண்ட் இருக்காங்க within the same leaflet. So இவங்க ஒரு leaflet, இவங்க சைட்டோபிளாஸ்மிக் leaflet, எக்ஸ்ட்ரா செல்லுலார் leaflet சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்கவுங்க சைட் வேஸ்ல மூவ்மெண்ட் இருப்பாங்க. இதுதான் கன்சிடர்ட் as ஃபாஸ்ட். இதுதான் நம்ம ஃபாஸ்ட்னு கன்சிடர் பண்றோம். மைக்ரோ செகண்ட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸ். ரொட்டேஷன் எப்படி? ஸ்பின்னிங் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், லைக் இப்படி ரொட்டேஷன். அவங்களுக்குள்ளேயே அவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். எப்படி எர்த் அதுவே ரொட்டேட் பண்ணிக்குதோ, ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஃபிளிப் ஃப்ளாப் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்வர்ஸ் டிஃப்யூஷன். இது ஒண்ணு மேல ஒண்ணு, டிரான்ஸ்வர்ஸ் டிஃப்யூஷன், ஒண்ணு மேல ஒண்ணு. Movement between the leaflets. Either considered to be very, very slow because it requires an enzyme called flippase. Very important. In CSIR net memory questions இந்த questions கேட்பாங்க. Fluid mosaic model transfer movement help பண்ற enzyme எது அப்படின்னு பார்த்தா flippase. So flip flop is very, very slow because hydrophobic head, hydrophobic tail ஒன்னொன்னுத்தையும் cross பண்ணணும். They have to cross each other. ரெண்டுத்தையுமே cross பண்ணணும் இந்த lipid bilayerல. So அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஸோ எது ஃபாஸ்ட் ப்ராசஸ்? லேட்ரல் டிஃப்யூஷன். இப்போ ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு அலை ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி லேட்ரல் டிஃப்யூஷன் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், மைக்ரோ செகண்ட்ஸ்லேயும் செகண்ட்ஸ்குள்ள. டிரான்ஸ்வர்ஸ் டிஃப்யூஷன் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னா எப்படி நம்ம படிச்சிருப்போம். ஸோ டிரான்ஸ்வர் இது வெரி வெரி ஸ்லோ பிகாஸ் ரெண்டு ஹெட்ஸ், ஹைட்ரோபோபிக் டெய்லும் ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டும் ஒன்று கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னொரு ஒரு ஹெல்ப்பும் வேணும், ஃபிளிப்பேஸ் அப்படின்ற என்சைம். ஸோ ஃபிளிப்பேஸ் அப்படின்ற என்சைமோட ஹெல்ப் இருந்தால் தான் டிரான்ஸ்வர்ஸ் டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஸ்லோ. lateral diffusion is very fast. Next is the presence of cholesterol.
இந்த கொலஸ்ட்ரால் தான் இந்த ஃப்ளூயிடிட்டிக்கு தேர் ஆக்டிங் as a buffer. ஸோ அது என்ன நம்ம பார்ப்போம். ஸோ கொலஸ்ட்ரால் மேக்ஸ் 25 to 30% of the lipids. ஸோ அனிமல் செல் மெம்ப்ரெயின்ல பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ல 25 to 30%, நம்ம 50% என்ன பார்த்தோம், பாஸ்போலிபிட் பார்த்தோம். ஸோ மிச்சம் இருக்கிற 25 to 30% is made up of cholesterol. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா அனிமல் செல்ல பார்க்குறோம், whereas cholesterol is absent in prokaryotic cell. Okay, bacteria use haploids instead. ஸோ கொலஸ்ட்ராலுக்கு பதிலா பாக்டீரியால ப்ரோகாரியோட்டிக் செல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பனாய்ட்ஸ். ஸோ இதுவுமே நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட் கேன் பி யூஸ் ஃபார் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இட் வில் ஹாவ் ரிஜிட் ஸ்டீராய்ட் ரிங். இந்த கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர், இந்த பாஸ்போலிபிட் ஸ்ட்ரக்சர்ல பயோகெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்ல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம செல் பயாலஜி படிக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் வில் கோ த்ரூ வாட் இஸ் வாட் அவைலபிள். ஸோ ரிஜிட் ஸ்டீராய்ட் ரிங் இருக்கும், ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும், ஹைட்ராக்சில் குரூப், ஹெட், ஷார்ட் ஹைட்ரோகார்பன் டேல். ஓகே, ஸோ ஹெட் அண்ட் டேல். நம்ம எப்பவுமே டெய்ல் வரையும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் டெய்ல் வரையணும், ஒரு கிங் கட் டெய்ல்ஸ் வரையணும். ஏன்னா ஒன்றுத்துல வந்து சேச்சுரேட்டட், இன்னொன்னுத்துல அன்சாச்சுரேட்டட். ஸோ இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்ல் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரோகார்பன், ஹெட்ல என்ன இருக்காங்க, ஹைட்ராக்சில் குரூப். ஸோ ஹைட்ராக்சில் குரூப் எப்பவுமே என்னன்னா ரெடிலி இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். ஸோ எதெல்லாம் இப்போ ஹைட்ராக்சில் குரூப் இருந்தாங்கன்னா ரெடிலி இன்வால்வ் இன் த அயான் எக்ஸ்சேஞ்ச், லைக் chemical reactionல. So hydroxyl group likely to participate in reaction. So அதனால head hydrophilic hydrocarbon tail. So the location பார்த்தீங்கன்னா between phospholipids with its OH group near the glycerol backbone. So நம்ம ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்க ஒரு பாஸ்போலிபிட்ஸ்ல பாஸ்பேட் குரூப் இருந்தாங்க, கீழே கிளிசரால் இருந்தாங்க. ஸோ இந்த கிளிசரால் பேக் போன்ல இந்த கொலஸ்ட்ரால்ஸை நம்ம பார்க்கலாம். சி, ஸோ இது ஹெட், இது டெய்ல். ஸோ இந்த இவங்களுக்கு நடுவுல இந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து பைலிபிட் லேயர்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், இதுல கொலஸ்ட்ராலே கிடையாது. இது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் வித்தவுட் கொலஸ்ட்ரால். இங்க வெறும் பைலிபிட் லேயர் தான் இருக்கு, டெய்ல் இருக்கு, ஹெட் இருக்கு, இங்க இன்பிட்வீன்ல யாருமே இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்காங்க, யாருக்கு நடுவுல இருக்காங்க, பைலிபிட் லேயர்ல இந்த கிளிசரால் பேக் போனுக்கு கீழே அவங்க அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது, கொலஸ்ட்ரால். ஸோ இதோட ரோல் என்ன, இவங்க ஏன் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஸோ வெரி லோ டெம்பரேச்சர், அட் லோ டெம்பரேச்சர்ல இது ஃபேட்டி ஆசிட் டெய்ல்ஸை ரைட்டா பேக் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ இன்பிட்வீன்ல யாராவது ஒருத்தவங்க இருக்கும்போது ஒரு லோ டெம்பரேச்சர்ல ரொம்ப சுருங்கி போகாம, ஷ்ரிங்க் ஆகாம, டைட்டா பேக் ஆகாம பாத்துக்கிறதுக்காக இவங்க இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அதனால ஃப்ளூயிடிட்டி மெயின்டைன் ஆகுது. ஹை டெம்பரேச்சர்ல என்ன பண்றாங்க, எக்ஸசிவ் மாலிகுலர் மூவ்மெண்ட், ரொம்ப அதிகமான மாலிகுலர் மூவ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்றாங்க. ஸோ அப்பவுமே என்ன ஆயிடுது, ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஹை டெம்பரேச்சர்ல என்ன பண்றாங்க, increased rigidity. So increased rigidity na stability, it maintains the stability. So excessive molecular movement control பண்றாங்க high temperature. High temperature ல excessive molecular movement. Low temperature ல என்ன பண்றாங்க, cholesterol present ஆயிருந்தாங்கன்னா it maintains the fluidity. So packaging, truly rightly packaging prevent பண்றாங்க. So if it just not only a fluidity buffer, so இவங்க it is not going to only decrease the fluidity in both the temperature, both the low and high temperature, it is going to maintain the rigidity and fluidity. Okay, so ரொம்ப important concept இன்னும் என்னன்னா, இவங்க also found in concentrated lipid rafts. So lipid rafts அப்படின்றது ஒரு specialized membrane, அதுக்கு பேர் வந்து microdomains. அதை பத்தி நம்ம later classes ல பார்ப்போம். So membrane proteins ஓட classification ஒரு overview பார்ப்போம்.
ஸோ இது பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயினோட மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதில் என்னென்ன டைப் இருக்கு? 3 டைப்ஸ் இருக்காங்க. இன்டெக்ரல், பெரிஃபரல், லிப்பிட் ஆங்கர். ஓகே. ஸோ இன்டெக்ரல் புரோட்டீன் பேர் என்னன்னா இன்ட்ரின்சிக் புரோட்டீன். ஸோ இதுல யார் இன்டெக்ரல் புரோட்டீன் பாருங்க, இன்டெக்ரல் புரோட்டீன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர், பைலிபிட் ஸ்ட்ரக்சருக்கு உள்ள பைலிபிடோட ஸ்ட்ரக்சர், இந்த பைலிபிட் ஸ்ட்ரக்சருக்கு உள்ள சிச்சுவேட்டட் ஆயிருக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் என்ன? இன்ட்ரின்சிக் புரோட்டீன்ஸ் ஆர் இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ். பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சருக்கு வெளியில சிச்சுவேட்டட் ஆயிருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன், லிப்பிட் ஆங்கர் புரோட்டீன். எந்த புரோட்டீனோட லிப்பிட் அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு பேரு லிப்பிட் ஆங்கர் புரோட்டீன். ஸோ இது பாஸ்போலிபிட் பைலேயர். இதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அட்டாச் ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட லொகேஷன் as I told you embedded in bilayer. இது surface, இது attached the lipid covalently. So each types of proteins பத்தி டீடைல் பார்க்கலாம். So integral protein, இன்டெக்ரல் ப்ரோட்டீனுக்கு பேரு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன். ஸோ மெம்பரேன்ல இருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேரு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன். ஸோ இந்த டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் ஸ்பேன் தி என்டையர் பைலிபிட் லேயர் ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு கண்டிப்பா கம்ப்ளீட்டா ஸ்பேன் பண்ணி அதுக்குள்ள சேர்ந்து இருக்கிறது பேரு தான் வந்து இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன். ஸோ இவங்க யாரோட உதவியால போயிட்டு சிச்சுவேட் ஆயிருக்காங்க, ஆங்கர் ஆயிருக்காங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ள போய் எம்பட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோபோபிக் ஆல்பா ஹெலிக்சஸ் பீட்டா பேரல் ஸ்ட்ரக்சர் ஹைட்ரோபோபிக் கோர்ல போயிட்டு ஆங்கர் ஆயிருக்காங்க. ஆங்கர்னா லைக் நம்ம போயிட்டு எம்பட் ஆகிறது. ஓகே. ஸோ இதுல டைப்ஸ் இருக்காங்க. இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்லயுமே டைப்ஸ் இருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனோடோபிக், பயோடோபிக், பாலிடோபிக். மோனோடோபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஹெலிக்ஸ் பவுண்ட் டு ஒன் சைட் ஆஃப் த மெம்பரேன். ஒரே ஒரு சைட் ஆஃப் த மெம்பரேன்ல கம்ப்ளீட்டா பவுண்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு மோனோடோபிக். ஸோ ஒரே ஒரு ஆல்பா ஹெலிக்ஸ் பவுண்ட் டு ஒன் சைட் ஆஃப் த மெம்பரேன். அப்படி இங்க பாருங்க, இதுதான் பைலிபிட் லேயர். ஒரே ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா எம்பர்ட் ஆயிருக்காங்க இந்த புரோட்டீன். ஸோ அதனால இது மோனோடோபிக். பயோடோபிக் அப்படின்னா சிங்கிள் பாஸ் டிரான்ஸ்மெம்பரேன். ஸோ பயோடோபிக் அப்படின்னு சொன்னா என்னது? ரெண்டு பைலிபிட் லேயர்லயுமே பாஸ் ஆகுறது. ஸோ இது ஒரே ஒரு லேயர்ல பாஸ் ஆகுறாங்க. இவங்களும் சிங்கிள் பாஸ், பட் ரெண்டு லீஃப்லெட்ஸ்லயுமே பாஸ் ஆயிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு லீஃப்லெட்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு லீஃப்லெட்ல இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மல்டி பாஸ் டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன். ஸோ இதுல என்னன்னா மல்டிபிள் டைம் மெம்பரேன்ஸை கிராஸ் பண்ணி, இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் சி டெர்மினல்ல இருந்து என் டெர்மினல் கிராஸ் ஆகி போறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பாலிடாபிக். ஸோ இவங்க பீட்டா பேரல், இவங்க ஆல்பா ஹெலிக்ஸ். ஸோ சிங்கிள் பாஸ் டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் கிராஸ் த பைலேயர் ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு டைம். ஸோ இதுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் யாரு? கிளைகோபோரின், இன்சுலின் ரிசெப்டார், இவங்கெல்லாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் பாஸ் பண்றது இந்த மாதிரி 3 டைம்ஸோ 7 டைம்ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காமன் எக்ஸாம்பிள். ரோடோப்சின் passes 7 times. ஓகே. glucotransferase passes 12 times. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். டிரான்ஸ்மெம்பரேன் ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல் சிக்னலிங்ல நம்ம படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஆஃப் ரிசெப்டார். இந்த ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார் 7 டைம்ஸ் மெம்பரேனை பாஸ் பண்ணும். ஸோ C7TMனா 7 டைம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்ல they'll focus since it is very important the cell signalingல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கனால. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாக்டீரியோரோடோப்சின் கிளாசிக்கஸ் மாடல் 7 transmembrane alpha helices. So help in the study of protein structure. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் cannot be removed by simple salt washing. ஜஸ்ட் ஒரு டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. பட் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் ரிமூவ்டு பை ஹை சால்ட்
mild detergent. They are not, since they are not embedded in the core. So integral protein நல்லா embedded ஆயிருக்கிறனால நம்மளால ஒரு டிடர்ஜென்ட்ஸையோ சால்ட்ஸ் யூஸ் பண்ணியோ நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்ஸ் என்ன? ஆனயானிக் டிடர்ஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? லைக் எஸ்டிஎஸ் வந்து சோடியம் டோடிசல் சல்ஃபேட். நம்ம புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், ட்ரைட்டான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நாட் எம்பெடட் இன் தி core. நெக்ஸ்ட் கிளைகோலிபிட்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ். இவங்களுக்கு பேரு கிளைகோகேலிக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளைகோலிபிட்ஸ் இவங்களுக்கு பேர் என்ன? எந்தெந்த லிபிட்ஸ்ல கார்போஹைட்ரேட் இருக்கோ, சுகர் செயின்ஸ் இருக்கோ, லொக்கேட்டட், அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தி அவுட்டர் லீஃப்லெட். யாரெல்லாம் அவுட்டர் லீஃப்லெட்ல அட்டாச் ஆயிருக்காங்களோ கிளைகோலிபிட்ஸ். அவங்க யாரு இருப்பாங்க? லிபிட்ஸும் இருக்காங்க, கார்ப்ஸும் இருப்பாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்டும் இருக்காங்க, லிப்பிடும் இருக்காங்க. இவங்களுக்கு பேர் என்னன்னா கிளைகோலிபிட். பாஸ்பேட் அண்ட் லிப்பிட் இருந்தா அதுக்கு பேர் பாஸ்போலிபிட். கார்போஹைட்ரேட் பிளஸ் லிப்பிட் இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு கிளைகோலிபிட். கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவ்லி அவுட்டர் லிப்லெட்ல தான் இருப்பாங்க. ஸோ கிளைகோ ப்ரோட்டீன்ஸ்னா அப்கோர்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பிளஸ் சுகர். ஸோ கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிளைகோ ப்ரோட்டீன், இதெல்லாம் கிளைகோலிபிட்ஸ். ஸோ இவங்க ஆன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் பிளஸ் ப்ரோட்டீன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? கிளைகோகேலிக்ஸ். ஸோ கிளைகோப்ரோட்டீன்ஸ் பிளஸ் கிளைகோலிபிட்ஸ் ஃபார்ம்ஸ் கிளைகோகேலிக்ஸ். ஸோ கிளைகோகேலிக்ஸ்னா என்ன? இட் இஸ் அ செல் கோட். A fuzzy carbohydrate layer visible under the electron microscope. So glycocalyx அப்படின்னு கேட்டாங்கன்னா glycoproteins and glycolipids present in the cell membrane. இவங்க எதுக்காக? சரி, இந்த கிளைகோகேலிக்ஸ்ல எதுக்காக? ஸோ இவங்க எதுக்காக அப்படின்னா செல் ரெகக்னிஷன். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஏபிஓ பிளட் குரூப் ஆன்டிஜென்ஸ் ஆர் கிளைகோலிபிட்ஸ் ஆன் தி ஆர்பிசிஸ். ஸோ இந்த குரூப் ஆன்டிஜென்ஸ்லாம் கிளைகோலிபிட்ஸ் ஆர்பிசி சர்ஃபேஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா செல் ரெகக்னிஷனுக்கு யூஸ் பண்றோம். இம்யூன் ஐடென்டிட்டி, வெதர் இட் இஸ் செல் நம்மளோடதா நான் செல்ஃபா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளைகோகேலிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. செல் அதஷன். ஸோ சுகர் செயின்ஸ் லெக்டின்ஸ் கூட இன்னொரு செல் கூட பைண்ட் ஆகி டிஷ்யூஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரொடெக்ஷன். செல் சர்ஃபேஸை மெக்கானிக்கல் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளைகோகேலிஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என்சைம் அட்டாக்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ரெசப்டார் ஃபங்க்ஷன். ஸோ அவங்களுக்கு ரெசப்டார்ஸ் யாருக்கு? ஹார்மோன்ஸ், டாக்ஸின்ஸ், வைரஸஸ் இவங்களெல்லாம் பைண்ட் பண்ணக்கூடிய ரிசப்டார்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு காமன் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி எதை யூஸ் பண்ணுது? கிளைகோப்ரோட்டீன் GP120 bind to the CD receptor 4 on T helper cells. ஸோ இதெல்லாம் இம்யூனாலஜில படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட். ஸோ மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்டை நான் நெக்ஸ்ட் பார்ட்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பிபிடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.